Hi guys and welcome to Bala's Reaction Channel. நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒக்கமாடு ரோஸ்ட் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். மட்ட ஊர்கா சேனல்லேருந்து நீங்கள் கேட்ட அதே வீடியோ தான். அது வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்வைட் பண்ண விரும்பினாலும் விஷ் பண்ண விரும்பினாலும் இதே மாதிரி உங்க மோசம் போஸ்டர் இன்விடேஷன் லோ பிரைஸ்ல பண்ணி தராங்க. ஆர்டர் பண்ண இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ யூடியூப் பசிக்கலே, வெல்கம் டு மட்ட ஊர்கா. வெல்கம் ஊர்கா. பொதுவா ஒரு லாங்குவேஜ்ல பெரிய ஹிட் அடிக்கிற படத்தை இன்னொரு லாங்குவேஜ்ல ரீமேக் பண்றது வழக்கம். அப்படி ரீமேக் பண்ணும்போது ப்ராப்பரா நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போற படம் ஒண்ணு ரீமேக் படம் தான். ஆனா அது ரீமேக் படம்னு மத்தவங்க கண்டுபிடிச்ச கூடாத அளவுக்கு ரீமேக் பண்ணிருப்பாங்க. வாங்க 2008ல பாலகிருஷ்ண காரு நடிச்சு வந்த ஒக்க மகாடு இந்த படம் ஒரு தமிழ் படத்தோட ரீமேக்கு. அது என்ன தமிழ் படம் பாத்தீங்கன்னா 1996ல வந்து சக்கப்போடு போட்டு ஆஸ்காருக்கு இந்தியாவில இருந்து பரிந்துரை செய்யற அளவுக்கு பேர் போன படம் இந்தியன். அதுல உலகநாயகன் கமல் இந்தியன் தாத்தா அவரோட பையனே 2 கேரக்டர்ல பூந்து விளையாண்டு இருப்பாப்ல. சங்கரோட டைரக்ஷன்ல வந்து இந்த படம் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பிடிச்ச படம். நிறைய ரிப்பீட் வேல்யூ உள்ள மூவியே சொல்லலாம். அப்படிப்பட்ட படத்தை அன்அஃபிஷியலா ரீமேக் பண்ணிருப்பாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்தியன் படத்தோட ரீமேக் ரைட்ஸ் எல்லாம் எது காசு கொடுத்து வாங்கிட்டுன்னு இந்தியன் படத்தோட ஐடியா மட்டும் ஆட்டையை போட்டு இது இந்தியன் படமானு யாருக்கும் தெரியாதவாறு பாலகிருஷ்ணன் நடிக்க வச்சு தெலுங்கு மசாலா ஸ்டைல் நல்லா இருக்கு. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி எல்லா படத்தையும் மட்டும்னா செலவே இல்லாம இருக்குமே. முக்கியமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சங்கர் ஃபேன்ஸ், ஆண்டவர் ஃபேன்ஸ், இந்தியன் மூவி ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அப்படின்னு பார்த்தா தமிழ் ஆடியன்ஸ் யாருமே பார்க்கவே முடியாது. ஏன்னா சங்கர் படம் பிடிக்காதவங்க யாரும் கிடையாது, கமல்ஹாசன் படம் பிடிக்காதவங்க யாரும் கிடையாது, இந்தியன் படமும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் யாரும் கிடையாது. அந்தளவுக்கு கிட்டத்தட்ட யாருமே வீடியோ பார்க்க முடியாது. இந்தியன் படம்னு யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இந்த படத்தை டைரக்டர் ரொம்ப கிளவரா யோசிச்சு எடுத்துருப்பாப்ல. எந்த அளவுக்குன்னா இந்தியன் படத்துல இந்தியன் தாத்தா அண்ட் அவங்க ஒய்ஃப் அதாவது சுகன்யா ஒரு கிராமத்துல தங்கி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பாப்ல. அவர் சிட்டில ஆர்டி ஆபீஸ் வேலைக்காக எடுபடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா இங்கிட்டு அப்படி ஆப்போசிட். இதுல இந்தியன் தாத்தாக்கு பையன் கிடையாது, பேரன். இந்தியன் தாத்தா மட்டும் சிட்டில தங்கி வாழ்ந்துட்டு இருக்காரு. பேரனும் இந்தியன் தாத்தாவோட ஒய்ஃப் பாட்டியம்மாவும் கிராமத்துல தங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இந்தியன் தாத்தா உயிரோடு இருக்காங்கன்னு பாட்டியம்மாக்கு தெரியாது, பாட்டியம்மாவும் பேரனும் உயிரோடு இருக்காங்க இந்தியன் தாத்தாக்கு தெரியாது. இந்தியன் படத்தோட சிடி, அப்புறம் அன்னியன் படத்தோட சிடி மற்றும் சில சங்கர் படத்தோட சிடி எல்லாம் வாங்கிட்டு டைரக்டர் பாலகிருஷ்ணா வீட்டுக்கு போய், சார் இந்த படத்துல உங்களுக்கு தாத்தா கேரக்டர் சார், கிழவன் கேட்டப்பல அவன் பண்ண அடிப்பான் சார், இதுங்க சார் அந்த தாத்தாக்கு ஒரு பேரன் இருக்கான், அந்த பேரனே பாலகிருஷ்ணன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு போல. உடனே அந்த தாத்தா கேரக்டருக்கு ஒரு ஜோடி அண்ட் பேரன் கேரக்டருக்கு 2 ஜோடி போட்டு படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா பாலகிருஷ்ணா படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 2 ஹீரோயின் கம்பல்சரியா இருக்கும். அந்த 2 ஹீரோயினுக்கு 2 சாங் இருக்கும். அந்த 2 ஹீரோயின் கூட சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு சாங் இருக்கும். படத்துக்கு போறதுக்கு முன்னாடி டேரக்டர் கிட்ட எதனா கான்ட்ராக்ட் போடுவார்னு நினைக்கிறேன். நீங்க என் கூட படம் பண்ணணும்னா இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும். என்ன கான்ட்ராக்ட்? பாலகிருஷ்ணா கான்ட்ராக்ட். எனக்கு படத்துல மொத்தம் 2 ஹீரோயின் வேணும், 2 ஹீரோயின் கூட ஒரு சாங் வேணும், அப்புறம் அந்த 2 ஹீரோயின் கூட சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு சாங் வேணும். படத்துல பக்கமா நான் 5 பேர் பேசணும். எனக்கு இன்ட்ரோ ஷாட், இன்டர்வல் ஷாட், கிளைமாக்ஸ் ஷாட்லாம் பயங்கரமான பில்டப் ஷாட் வைக்கணும். இதுக்கெல்லாம் சம்பந்தம்னா அந்த மாதிரி இருக்கு படம். இந்தியன் படத்துக்கும் இந்த இன்ட்ரோஷனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. அந்த கதைக்கு இந்த இன்ட்ரோஷன் சுகன்யா பண்ண பாட்டி ரோல் இங்க யார் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம சிம்ரன். அநியாயம், அக்கிரமம், உண்மையாலுமே அநியாயம். இவங்க சொல்லவே இல்ல. சிம்ரனுக்கு என்ன பண்ண ஒரு கிராமத்துல தங்கி ரொம்ப செல்வாக்கா வாழ்ந்துட்டு இருக்காங்க. படத்தோட ஓப்பனிங் பார்ட்ல தான் பேரன் பாலகிருஷ்ணன் என்ட்ரி. பாலகிருஷ்ணனுக்கு மலர் தூவி மரியாதை செஞ்சு ஷூட்டிங் பார்க்க வந்த கூட்டத்தை கூட்டி ஒரு பயங்கரமா ஒரு தெய்வ லெவல் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நம்ம பாலகிருஷ்ணகாரும் ஐ ஆம் a little star, வேண்டா சூப்பர் ஸ்டார் சிம்பு மாதிரி வெரைட்டி காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல. அடுத்த காட்சி
தாத்தா பாலகிருஷ்ணன் இன்ட்ரோ. கால் டாக்ஸில ஏறி நடுராத்திரில சுடுகாடுக்கு போய் காம்பஸ் வச்சு என்னத்தையும் தேடுறாரு தாத்தா. என்னன்னு தோண்டி பார்த்தா தெரியுது அது ஒரு கைத்தறி. தாத்தா பின்னாடி ஒரு போலீஸ்காரன் வந்து காசு கொடு இல்ல ஆத்தா வையுன்னு நடுராத்திரி வந்து தாத்தா கிட்ட காசு கேட்டுட்டு இருக்கப்ப அந்த சுடுகாட்டுல தாத்தா நோ தரமாட்ட அடம்பிடிக்கிறாரு. அப்புறம் 4-5 போலீஸ் தாத்தா சுத்து போட்டு மிரட்டி கைத்தறியை புடுங்கி கிழவன் கிண்டல் பண்றாங்க. அதுல ஒரு போலீஸ்காரர் கைத்தறி எதிர்ச்சி ஓபன் பண்ண ஃபுல்லா சைனீஸ் செட்டப்ல பளபளக்கிற ஒரு வாள். இந்த வாள்ல அந்த போலீஸ்காரோட விரல் எதிர்ச்சியா பட்ட உடனே விரல் துண்டா போயிருது. தாத்தா அங்க ஸ்டார்ட் பண்றாரு இந்தியன் தாத்தா. சரி ஒக்க மகடு தாத்தா. பாட்டி இன்ட்ரோ, பேர இன்ட்ரோ, தாத்தா இன்ட்ரோ பார்த்துட்டோம். இப்ப ஹீரோயின் இன்ட்ரோ. இந்தியன்ல மனிஷா கோயல்ல ஊர்மிளா 2 ஹீரோயின் பண்ணிருப்பாங்க. இதுலயும் 2 ஹீரோயினி. அதுல ஒண்ணு ஜேஜே ஹீரோயினி வாடா பையா நிஷா கோத்தாரி. ஹீரோயின் நிஷா கோத்தாரி போன்ல பேசிட்டே ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ட்ரெயின்ல எதிர்ச்சியா ஏறின பாலகிருஷ்ணாவோட ஹேண்ட்ஸம் அங்க பார்த்த உடனே ஹீரோ நிஷா கோத்தாரி ஃபேண்டசி மூடுக்கு போயிடுறாங்க. ஏங்க நம்ம சினிமாவுல ஒருத்தன் பஸ்ல அபியூஸ் பண்ணா செருப்படி வாங்குற சீனை நான் பார்த்திருப்போம். ஆனா இங்க அதே சீனை இந்த டைரக்டர் கிரியேட்டிவிட்டியா காட்டுறேன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. பாலகிருஷ்ணா காரு கண்டபடி ஹீரோயின் அங்கங்க டச் பண்ண ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் போன்ல ஷேர் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தர டெம்ப்ட் ஆகி தன்னோட அன்கண்ட்ரோலபிள் ஃபீலிங்ஸை படத்தை கசி காமிச்சிட்டு இருக்காங்க. பாக்க பிசுக்கும். இன்னும் ஒரு கிரியேட்டிவிட்டியா என் தலைமை எஸ்ஜே சூரிய கூட யோசிச்சு இல்லையே. அந்தம் அம்மாயிட்டே நீலா உண்டா அண்ணன் உண்டு கியா கிளி 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 ఏమిటిది వదులు ఎర్ర మస్కిలోరి పర్రి என்னடா பண்ணிட்டு இருக்க சார்? காமெடி பண்ணிட்டு இருக்க சார். என்ன இதெல்லாம் காமெடியா? அப்சல்யூட்லி காமெடியாடா. என்னடா சீன் இதெல்லாம்? మా దేవుడికి మరి సిగ్గు లేకుండా పోయింది. பேரா பண்ற எல்லா கருமத்தையும் பாட்டியம்மா சிம்ரன் வேற பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாங்க. யாடா அந்த டேரக்டர் நமக்கே டஃப் கொடுப்பான் போல. ஒரு பக்கம் தாத்தா பாலகிருஷ்ணா பண்ற எல்லாரையும் களை எடுக்கிற வேலையை ஈடுபட, இன்னொரு பக்கம் பேர பாலகிருஷ்ணா ஹீரோன் கலை ரசிக்கிற வேலையை ஈடுபடாது. இந்தியன் படத்துல இந்தியன் தாத்தா மர்மக்கலை மூலமா எல்லாத்தையும் கொல்ற மாதிரி இந்த படத்துல பாலகிருஷ்ணா காரு அந்நியன் படத்துல விக்ரம் மாதிரி வித்தியாசமா கொலை பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வயசாகல. ஓ நரசிம்மாவோட காப்பி. அட பாயில இப்பதான்டா இந்தியன் படம் சொன்னீங்க. நான் நரசிம்மா. என்ன தொட்ட கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். இதுக்கு நீங்களே பரவாயில்ல கேப்டன். அப்புறம் வீட்டை விட்டு ஓடி வந்த காதல் ஜோடி சேர்த்து வச்சதுனால ஒரு மினிஸ்டர் பேர பாலகிருஷ்ணனுக்கு எதிரியாயிடுறாப்புல. குள்ளன்றா நீதி. ஆமா அது என்னது மூஞ்சில அடிக்கடி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது? హీరోయిజం సార్. ఐశ్వర్యంలో వైచుణ్ణి మంచికి బాలని వంచిస్తే 6.5 hours later కష్టాన్ని నమ్ముకున్న కమ్మరిని కుమ్మరిని కంసాలిని రజకుణ్ణి నాయ బ్రాహ్మణుణ్ణి కల్లుకిత కార్మికుణ్ణి కల్మషోలేని యాదవుణ్ణి ఆపదలు ఆదుకునే వెలమని వ్యక్తిత్వంలో రాజుని అమ్మని మరిపించే కమ్మని అన్ని కులాలు ఆదరించే వీర వెంకట సత్యనారాయణ స్వామిని. ఎన్నాడురా ఈ కుల రాజకీయాలు? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? யோ ஏயா நீ உருளையில பேசி ஆரம்பிச்சு விட்டுற. அவன் பதிலுக்கு பக்கம் பேசி அவளிச்சிட்டு இருக்கான். వాళ్ళని కెలకొద్దు. కలకలం పుట్టి కోపంతో కట్టలు తెంచుకుని ఒక్క కేక వేస్తే இதுக்கிட்ட இப்படி சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்க. ஓகே பிளைடி 20 மொட்டை எல்லாரும் ரத்தம் மூந்து பாரு மச்சான். அப்புறம் வில்லன் கடுப்பாயி எங்கட மனசு பேசுவானா கிறுக்கு பையன். நீ ஏதாவது உழைட்டே இருந்து எஸ்கேப் ஆகி அந்த இடத்த விட்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் அங்கதான் செகண்ட் ஹீரோயின் இன்ட்ரோ. வில்லனோட கூத்துருவா வராங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் யாரு? சார் அனுஷ்கா சார். ஓ சிம்ரன் வந்து ஓகே தாத்தாக்கு வராங்க. இந்த மாதிரி அனுஷ்கா இப்ப பார்க்கவே முடியுது இல்லையா? சிங்கம் படத்துல பார்த்து வில்லன் போகாதமா கிட்ட கால் கடிச்சிருவான்னு அனுஷ்கா கிட்ட வான் பண்ணியும் அனுஷ்கா தைரியமா பேரன் பாலகிருஷ்ணா ஃபேஸ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா தான் தெரியுது படத்துல இருக்குது காய் தூங்க தேவை பாய் நீ ஓகே சார் உன் காலி நாய் ரேஞ்சுக்கு அனுஷ்கா பேரன் பாலகிருஷ்ணா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ఇంకా గుచ్చుకుంటున్నావురా? உனக்கு மசால் பட சைஸ்ல எங்கே மச்ச இருக்கு? மாமோசி அது வேணா கரெக்ட்யா. ஏமா நீ பேசுற மாடுலேஷனே சரியில்லையே. என்னதான் அனுஷ்கா வந்து ஆசையா ப்ரப்போஸ் பண்ணாலும்
கண்ணா பொண்ணுனா முதல்ல பொண்ணு மாதிரி இருக்கணும்னு படையப்பா மாதிரி டைலாக்லாம் பேசி சென்ட் ஆஃப் பண்ணிடுறாப்புல. கட் பண்ணா ஒரு சாங். ஆனா அந்த சாங்ல அவ்வளோ கிரியேட்டிவிட்டியா இருக்குன்னா பாருங்களேன். என்ன 7 செகண்ட்ல நான் கிரியேட்டிவிட்டி சாங் எடுக்கிறப்படின்னா சங்கர் தான் கன் பண்ண. அவர் தான் வந்து பல கோடிகள் உண்மையாலுமே கிரியேட்டிவிட்டியா தானே இருக்குது. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, உண்மையாலுமே நம்ம ஜூனியர் லெவலில் கிராஃபிக்ஸு விஎஃப்எக்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுமோ அதே ஒரு ஆட்டிடியூட்ல அதே ஒரு மைண்ட் செட்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுற கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ். என்ன சொன்ன? ஒரு படத்துல விதவிதமா கேட்ட போறதுல விக்ரம் கேட்டா கிங்கட தலைவன் பாலகிருஷ்ணன். FB அக்கௌண்ட்லாம் போய் பார்க்கும்போது நாமளே இப்படிலாம் பண்ணியிருக்கோம், சே பப்பி சேமா உணர்வோம். அதே மாதிரி அனுஷ்கா தன்னோட ஆரம்ப கால தெலுங்கு படம் எல்லாம் அனுஷ்காவே பார்க்கும்போது இந்த ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு தலைவி ரொம்ப தாராளமா நடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்காக அப்படி இப்படி நடிச்சிருக்காங்க தெரியுது. என் தலைவியை வச்சு தாறுமாற விளையாண்டு இருக்கானுங்கப்பா. இந்தியன்ல இந்தியன் தாத்தாவை கண்டுபிடிக்க ஒரு ஆபீசர் வர மாதிரி இதுலயும் ஒரு ஆபீசர் வந்து தாத்தா பாலகிருஷ்ணன் கண்டுபிடிக்கிறாரு. ஆபீஸ்லாம் சேர்ந்து கிடைச்ச தாத்தா பாலகிருஷ்ணா போட்டோ வச்சு கீபோர்ட்ல டொப்பு டொப்புன்னு அழுத்த தட்டுவாங்க. உடனே எங்கேஜ் பாலகிருஷ்ணா போட்டோ வந்துடும். அப்புறம் என்ன, தாத்தான்னு நினைச்சு ஃபிட்னஸ்க்காக காலங்காலத்துல யோகாசனம் பண்ணிட்டு இருக்க பேரன் அரெஸ்ட் பண்ண போலீஸ் படையே பாலகிருஷ்ணா சுத்து போடுது. என்ன கோவாலு இந்தியனுக்குள்ள அணினி சொருகிட்டு இருக்க போல. எக்ஸாக்ட்டா அதே டைமிங்ல அந்த காதல் ஜோடியை கடத்திட்டு வர ஆட்கள் அனுப்பி வைக்கிறாரு. அதை நம்ம பாட்டிமா தடுத்து அவங்கள கூட்டிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற பங்களாக்கு ஒதுங்குறாங்க. அங்க பார்த்தா நம்ம தாத்தா பாட்டியை பார்க்க, பாட்டி தாத்தாவை பார்க்க. சொல்லு ஏன் இந்த கொலையா நீ பண்ண சொல்லுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல தாத்தா இங்கிருந்தோ வந்து அவரே போய் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்காந்து தம் அடிச்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. நீ யாருன்னு தெரியாது, ஆனா உங்களை பார்த்து எனக்கு ஒரு தாத்தா ஃபீல் வருது அப்படின்னு சொல்ல, தாத்தா நீ நல்லபடியா போயிட்டு வா சைல்டு அப்படின்னு பிளஸிங்லாம் பண்ணி பேரனை சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறாப்ல. దుమ్ము దులిపేయండి గురుగారు. ஏய் நான் இங்க ஒரு இருக்கேன்டா. லெஃப்ட் ரைட். இந்த ஆள் கிட்ட அடி வாங்குற அளவுக்கு இவ்வளவு வீக்கா இருக்கீங்கடா. இது கூட பரவாயில்ல, அங்கிருந்து போலீஸ் கிட்ட மாட்டாம தாத்தா எப்படி தப்பிக்க தெரியுமா? இதெல்லாம் நியூட்டன் பார்த்தா நம்மள பத்தி என்ன நினைப்பான்? அப்புறம் தாத்தாக்கு வில்லன் நினைக்கிறாப்ல. அதுக்குள்ள பேர இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த காதல் ஜோடிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வில்ல முன்னாடி வந்து நிக்கிறாப்ல. ஹவுடா மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம் ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா? பேர பாலகிருஷ்ணன் நினைச்சு தினந்தா தூக்க வர அவஸ்தைப்பட்டு இருக்க அனுஷ்கா தான் ஒன் சைட் காதலன் தான் வீட்டுக்கே வரும்போது சும்மா இருப்பாங்களா? அதான் எக்ஸ்கியூஸ் மீ, அப்படி என்கிட்ட இல்லாத ஒண்ணு அவங்கிட்ட என்ன இருக்கு? நான் நடதானே வேணாம்டா. உண்மையாலும் அப்படி தாயா இருக்குது. ஜி இதுக்கப்புறம் ஒரு சாங் வரும் பாருங்க ஜி. குனிந்த தலையும் கூறான பாறையும் புரியதுல பாத்தீங்களா? இது மட்டும் முடிச்சுடாப்பா. செமையா இருக்கும் ஜி. என்னடா அது? ஏம்பா 1 hour ஒன் டே மேட்சை உத்து பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறியே, அந்த ரோஸ் விக்கெட் எப்படா கீழே விழுந்தாரு? ஆனா இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் தெலுங்குல மட்டும் தான் எடுப்பாங்க. அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. சாங்னு சொல்லிட்டு சாஃப்ட் பான் எடுத்துட்டு இருக்கானுங்க. உள்ள வெப் சீரிஸ் பண்றதுக்கு 10 பொறுத்தும் உங்களுக்கு பக்காவா இருக்கு கொரியோகிராஃபர். சாஃப்ட் பானா
அங்க பாருங்க சார் அவனை. எரியுது, வயிறு எரியுது. இதுக்கே சந்திர எப்படி அது ஒரு உண்மைதான். வெரைட்டியா இருக்கு. என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். டேய், ஏன்டா அப்ப சட்டையை கழட்டுற? பேண்ட் என்ன கழட்டுற? నీకొకటి చూపించాను. பயப்படாதீங்க, நீங்க நினைச்ச மாதிரி சீன் இது இல்ல. இது அதுக்கும் மேல. வில்லனோட முதுகுல இருக்க பாம்பு டேட்டோ போட்டோ எடுத்து அதை சிஸ்டம்ல போட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அப்பா స్విస్ బ్యాంక్ అకౌంట్ పాస్వర్డ్. என்னமா வச்சிருக்கானுங்க. இது எதுக்குடா? அப்புறம் வில்ல அந்த கோடை வச்சு அக்கௌண்ட் பண்ணி பார்த்தா தெரியுது மணி லேது. ஆனா తాత வராரு మనీ తెరல. ఒక్క మగాడు మంచి వాళ్ళకి మంచివాణ్ణి మోసగాళ్ళకి என்னடா இது వైరస్ டாட்டூ? ఏయ్! டாட்டூல போடுறது அதான் அவனை சிரிக்கவனா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கா? இந்தியன் படத்துல வர இண்டிபெண்டன்ஸ் டே போர்ஷன்ல இருக்குல்ல, அதை மட்டும் இப்படி விடுவானுங்க. அதையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்காங்க அவங்க ஸ்டைல்ல. இது என்னடா? கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, பாகுபலியா? தலையை. எப்போ வந்து படம் டைட்டில் சொல்றீங்களா? మీసం మెలిపెట్టిన ఒక్క మగాడు ஃபிளாஷ்பேக் எப்படியோ பாட்டிமா சொல்லி முடிச்ச அப்புறம் தான் பேரனைக்கே அது தாத்தான்னு தெரிய வருது. படத்துல 2 ஹீரோயினுக்கு 2 சாங் தனியா வச்சாச்சு. 2 ஹீரோயின் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு சாங் வைக்க அந்த சாங் லீடுக்கு ஒரு த்ரீசம் காட்சி. మాకు మాత్రం మొగుడివి నువ్వే. என்னமா ஃப்ரேம் வைக்கிறானுங்க அப்பப்பா. வேற லெவல்யா. கத்துக்கணும். இது அன்னியன் காப்பியா இல்ல இந்தியன் காப்பியா? ரெண்டும். இந்தியன் படத்துல இந்தியன் தாத்தா ஏர்போர்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு போற மாதிரி சீன் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஃபினிஷிங்கும் சரியா வைக்கணும்ல சொல்லிட்டு அதே சீனை அப்படியே வேற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. என்ன கொஞ்சம் பஞ்சதந்திரம் மாதிரி வச்சிட்டாங்க நினைக்கிறேன். தம்பி இந்தியன் 2 வர மாதிரி இந்த கர்மமும் 2 வந்துடாதுல்ல. ఇచ్చిన మాట తప్పరు. வருமானதான் தெரியுது. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. முக்கியமா இந்த படத்துல வர சாங்ஸோட கொரியோகிராஃபியை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி ஆகணுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். டான்ஸ் ஸ்டெப்லாம் பெருசா ஒண்ணு இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறோம், ஒரு புது லொகேஷன்ல போய் நின்று ஃப்ரெண்டு கிட்ட டேய் மச்சான் இப்போ 4 கேண்டிட் பிக் எடுத்துக்கிறா, நான் போஸ்ட் தரேன் போஸ்ட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கொரியோகிராஃபி. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் புதுசா டியூல புல்லட் எடுத்திருப்பான். நாம அந்த புல்லட்ல உட்காந்து டிபிக்காக 4 போட்டோ எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கொரியோகிராஃபி. உண்மையாவே விளையாட்டு வந்து இது காமெடி இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு கொரியோகிராஃபி. இன்னும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி போஸ் எல்லாம் நம்ம 90s தான் கொடுத்துருக்கோம். வீட்டுல ராத்திரி நேரம் கரண்ட் போயிட்டா அம்மா டேய் அந்த டார்ச் தர்றா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கொரியோகிராஃபி. பழைய தமிழ் படங்கள்ல வில்ல ஹீரோயின் ரேப் பண்ணும்போது சேலை ஒரு மாதிரி ஒரு கொரியோகிராஃபி. புதுசா டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்க ஃப்ரெண்ட் டே மச்சான் அந்த பாட்டு வேற ஸ்டெப் ரொம்ப ஈஸிடா, இப்ப நான் போடுறேன் பாரு அப்படின்னு நம்ம முன்னாடி பிரபுதேவ மாதிரி சீன் போடுவான், அந்த மாதிரி ஒரு கொரியோகிராஃபி. சாலையா கரு நீங்க பஞ்சலையில பேசுறது டபுள் கிரீன் கூட சேர்ந்து கிளிகிளிப்பா இருக்கிறது கூட ஓகே, ஆனா டான்ஸ் சொல்லிட்டு நீங்க பண்ற பார்க்கும்போது லைட்டா ஒரு மாதிரி நெஞ்சு வைக்குது. ஆனா இதை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கேமராமேன் கொஞ்சம் கூட சிரிக்காம இருந்திருப்பா அப்படிங்கிறது சந்தேகமான விஷயம். இதெல்லாம் கூட பரவாயில்ல, சில ஸ்டெப்லாம் டிஃபைன் பண்ணவே முடியாது. என்னடா அது? ஏங்க எனக்கு எல்லாமே டபுள் மீனிங்ல தெரியுது. సగల కయ్య కుడు రెండు ఒకటే అయిన వేళ ఒక్క పనికి ఇద్దరేళ్ళ పట్టుకో 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 పట్టు చీర மனுஷன் வாழ்றாயா. இவன் கூட வந்து குழந்தை மட்டும் தான் பெற்றீங்கள, அதுக்கு ஆப்ஷன் இருந்தா அதையும் பண்ணிருப்பான். ரொம்ப போயிட்டு இருக்குதுயா. அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது முடியல.
ஒரு அனுஷ்கா ஃபேனாக வந்து மனசு வருத்தமாக தான் இருக்கு. இப்போ ஒரு கவுண்டர் வந்திருக்கு கேளே. ஒருத்தனுக்கு நிக்கவே வைக்கலையா நிஷா கோத்தரி கூட ஆட சாங் கேக்குதான். இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுருவேன்டா. ஆனா இந்தியன் படம் இந்திய சார்பா ஆஸ்காருக்குலாம் சஜஸ்ட் பண்ண படம்டா. அதை போய் இப்படி அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. தேர் இஸ் a scale between glamour and vulgarity. இந்த படத்துல கிளாமர்னு பேர்ல அவங்க நிறைய வல்கரிட்டியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. கவர்ச்சிங்கிறது ஒரு விதமான அழகு, அது ஒரு பாயிண்ட்ல ரசிக்க வைக்கும். ஆனா அந்த கவர்ச்சி எல்லை மீறி போனா அது ஆபாசம் மாறி நம்மள பாக்குறவங்கள முகசொலிக்க வைக்கும். அதுதான் இந்த படம் பண்ணியிருக்கு. முக்கியமா இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆனா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு படம் இது. கவர்ச்சிங்கிற விஷயம் எல்லை மீறி போனா அது எப்படி ஆபாசம் மாறுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். பாலகிருஷ்ண காருவே இன்னால இந்த படம் நான் பண்ணிக்க கூடாதுங்கிற விஷயத்த ரிக்ரெட் பண்ணியிருக்காரு. மொத்தத்துல கிரிஞ்ச் என்ற ஒரு வார்த்தைக்கு உருவம் உண்டெனில் அது படம் தான் சாரி. ஆனா இந்த படத்தையும் நீ ஓகே, தேங்க்ஸ் டு மட்ட ஊருகா. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ரொம்ப நல்லா ஃபன்னியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வித்யாசாகரோட ஒரு வீடியோ பற்றி பார்த்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப மனசை டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து சரி இந்த ஒரு மூவி ரோஸ்ட் தான் அப்படின்னு பார்க்கலாங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இத்தனை படத்தை காப்பி அடித்து ஒருத்தன் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா அதை எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும். அதாவது இந்த ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற இன்டர்நெட் வேகத்துக்கு வந்து ஒரு சீனை காப்பி அடித்தாலே வந்து ஒரு சீனில் ஒரு செகண்டை காப்பி அடித்தா கூட கண்டுபிடிச்சிடலாங்கிற லெவலில் இருக்குது. ஆனால் இத்தனை படத்தையே காப்பி அடித்து ஒருத்தன் படம் எடுத்திருக்கான். அதை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னா உண்மையாலுமே அது ரொம்ப நினச்சி பார்க்கவே ரொம்ப காமெடியாகவும் பண்ணி வந்துருக்கு. மேபி இந்த படம் எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி ஒக்கமோடு வந்து எப்போ வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணல. இந்த ஜென்ரேஷனுக்குள்ளே ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து உண்மையாலுமே அந்த டேரக்டர் வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா எந்த ரேஞ்சில் அதை கண்டுபிடிக்கவே மாட்டாங்கன்னு நினச்சி தான் அந்த படத்தை எடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே வீடியோ நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு மட்ட ஊருகா இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்களை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ வந்து ஒரு 620 இருக்குதோ. இன்னொரு மீதி பேரை ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது ரசிகர்களாகிய உங்களோட பொறுப்பு தான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். தினமும் ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் சொல்கிற வீடியோவுக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பை பை.